ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அருமையான பாடல்களை ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய இல்லத்திலே இருந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்வினுடைய விதியை மாற்றி தரக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் என்று சொன்னால் அதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட பாடல்களை நாம் ஒவ்வொரு விடியற்காலையிலும் கேட்டு அதன் மூலமாக நாம் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். தலைமையை இந்த உலகத்திலே நாம் பெறுவதற்காக, அதுவும் தலைமை என்று சொல்லுகிற பொழுது சரியான நேரத்திலே தான் நாம் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தலைவர்களாகவும் தலைமை பதவி பெறவும் தான் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி தலைமையை பெறுவதற்கு எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலிலே இந்த பாடலை நாம் தினசரி இறைவியை நோக்கி பக்தியோடு உருக்கமாக சொல்லி பழக வேண்டும். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. இந்த உலகத்தை எல்லாம் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அது ஆதிபராசக்தி அபிராமி. அவள்தான் இந்த உலகத்தை நிரந்தரமாக நித்தியமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். நமக்கு ஒரு கவுன்சிலரை தெரியும் என்று சொன்னால் அந்த வீதியிலே நம்முடைய வீட்டிலே நல்லபடியாக தண்ணீர் வரும். நம் வீட்டிலே எந்த சாக்கடையும் ஓடாமல் நிற்காது. நமக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த ஏரியாவிலே கவுன்சிலர் மூலமாக நாம் பல விஷயங்களை சாதித்து கொடுக்கலாம். ஒரு நகர்மன்ற தலைவர் என்று சொன்னால், அவரை தெரிந்திருக்கிற என்று சொன்னால், அந்த நகராட்சிக்குள்ளாக அல்லது ஊராட்சிக்குள்ளாக அல்லது மாநகராட்சிக்குள்ளாக நமக்கு தெரிந்த பல வேலைகளை நம்முடைய நண்பர்களுக்கு நாம் எளிமையாக செய்து கொடுக்க முடியும். ஒரு எம்எல்ஏ தெரியும் என்று சொன்னால் அந்த தொகுதியிலே காரியங்களை ஆற்றி தர முடியும். ஒரு எம்பியை தெரியும் என்று சொன்னால் 6 எம்எல்ஏக்குரிய தொகுதிகளிலே நம்முடைய செல்வாக்கை நிலைநிறுத்த முடியும். ஒரு முதலமைச்சரை தெரியும் என்று சொன்னால் அந்த மாநிலம் முழுமையாக நமக்கு எத்தனை செயல்களை ஆற்றிக்கொள்ள முடியுமோ அதனையும் நாம் சிறப்பாக அவர்கள் மூலமாக செய்யலாம். ஒரு பாரத பிரதமரை தெரியும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த தேசம் முழுவதும் செல்வாக்கு பெற்றவராக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய பராசக்தி யார் என்று சொன்னால், இவர்கள் போல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய பதவியிலே உள்ளவர்கள் அல்ல. அவள் இந்த பிரபஞ்சம் தோன்றியது முதல் இந்த பிரபஞ்சத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை நித்தியமாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவள். ஆகையினாலே தான் அவளுக்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயர். அவளாலே தான் இந்த உலகம் முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவளாலே தான் சூரியன் ஒளிர்கிறான், சந்திரன் ஒளிர்கிறான், நெருப்பு ஒளிர்கிறது, பஞ்சபூதங்களும் அவளாலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய பராசக்தி தான் நமக்கு தலைவியாக இருக்கிறாள். அந்த பராசக்தியே எனக்கு தெரியும், அந்த பராசக்தியினுடைய மிகுந்த பக்தனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினாலே தான் அபிராமி பட்டராலே இந்த பிரபஞ்சத்திலே அமாவாசை அன்றைக்கு நிலவை வரவழைக்க முடிந்தது. அப்படி அமாவாசை அன்றைக்கு நிலவை வரவழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அது எதனாலே நிறைவு பெற்றது என்று சொன்னால், அவளுக்கு மிகுந்த வேண்டியவளாக அபிராமி இருந்தாள். முன்பே நாம் ஒரு பாடலிலே பார்த்தோம். கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்று சொல்லுவார். நீயும் என்று சொல்லுகிற பொழுது என்ன, அம்பிகையும் அபிராமி பட்டரும் அத்தனைக்கத்தனை நெருக்கமாக இருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லுவார், வருந்தா வகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவார். அம்பிகை வருவாளாம் அபிராமி பட்டருடைய இதயத்துக்குள்ளே. எப்படி என்று கேட்டால், நமக்கு தெரிந்த வீட்டுக்குள்ளே நாம் எப்படி சர்வ சாதாரணமாக நுழைவோமோ அப்படி தேவி நுழைவாளாம். அப்படி தேவி இருந்து அபிராமி பட்டருடைய இதயத்திலே இருந்ததனாலே தான் விதியை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அவள் பெற்றார். அந்த வகையிலே தான் அபிராமியை யார் சிந்திக்கிறார்கள் என்று கேட்கிறார் அபிராமி பட்டர். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். தேவர்கள் சிந்திக்கிறார்கள், அசுரர்கள் சிந்திக்கிறார்கள். அடுத்து யார் என்று சொன்னால், சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர். அது ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே போவதற்கு பல்வேறு வாயில்களை நாம் கடந்து கொண்டே போக வேண்டும். மிகப்பெரிய அடியார் கூட்டம், மிகப்பெரிய பக்தர் கூட்டம் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதை தாண்டி மேலே பார்த்தால் தேவர்கள் ஆயிரக்கணக்கான வகையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எல்லாவற்றையும் பெற வேண்டும், தேவியின் மூலமாக ஆற்றல் பெற வேண்டும். அதே போல அரக்கர்கள் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை தாண்டி உள்ளே போய் பார்க்கிறோம். அங்கே எப்பொழுதும் அம்பிகையை சிந்தித்து கொண்டே தங்களுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறார்கள் இருவர். அவர்கள் யார் என்று பார்த்தால், ஒருவர் பிரம்மதேவர், சிந்திப்பவர் நல் திசை முகர்.
அவர் விதியை நிர்ணயம் பண்ணுவதனாலே அருணகிரிநாதர் ஒரு இடத்திலே சொல்லுவார், விதி மால் அறியா விமலன் புதல்வா என்று சொல்லுவார். விதி என்றே அவருக்கு பெயர் இருக்கிறது. அப்படி பிரம்மதேவர் எப்பொழுதும் பராசக்தியை சிந்தித்து கொண்டே இந்த படைப்பு தொழிலை மிக நேர்த்தியாக செய்து வருகிறார். பூத்தவளே என்ற பாடலை பார்த்தோமே, இந்த உலகத்தை அவள் பூக்கிறாள். யார் மூலமாக பூக்க செய்கிறாள் என்று சொன்னால் பிரம்மதேவன் மூலமாக பூக்க செய்கிறாள். அருமையான மலர் போல இந்த உலகத்தை ஆக்கி தந்திருக்கிறாள். அத்தனை இயற்கைகள், அத்தனை அதிசயங்கள், அத்தனை அழகுகள். ஒரு மனிதன் ஒரு பொருளை படைத்தான் என்று சொன்னால் அந்த பொருளை நீங்கள் பார்க்கலாம். எந்த பொருளை நாம் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்கிறோமோ அந்த பொருள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒரு நட்டு தயார் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுள்ள நட்டைத்தான் அந்த இயந்திரம் மிக சிறப்பாக அதே மாதிரி தயார் செய்து கொடுக்கும். அப்படி எதை தயார் செய்தாலும் மனிதனால தயார் செய்யப்படுகிறது ஒரே மாதிரி தான், ஒரே அளவிலே தான், ஒரே வடிவத்திலே தான் செய்ய முடியும். ஆனால் பிரம்மதேவனுடைய படைப்பு இருக்கிறதே, இரட்டை பிறவி என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய கைரேகையிலே மாற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அவனாலே வித்தியாசமாக இந்த உலகத்தை படைக்க முடியும். அது யார் மூலமாக படைக்கிறான் என்று கேட்டால் பராசக்தியினுடைய பேரருளாலே தான் அவனாலே படைக்க முடிகிறது. அப்படி எப்பொழுதும் பராசக்தியை நினைத்து சிந்தித்து இந்த உலகத்தை மிக சிறப்பாக பிரம்மதேவன் படைத்து கொண்டிருக்கிறான். சிந்திப்பவர் நல் திசைமுகர். அந்த திசைமுகன் மிக சிறப்பாக இந்த உலகத்தை அம்பிகையினுடைய பேரருளாலே படைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது வானவர்கள், தானவர்கள், திசைமுகன், நாரணர் என்று பார்க்க இருக்கிறோமே, எல்லோரும் அம்பிகையினுடைய பேரருளாலே தான் இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பராசக்தியினுடைய திருவுருளை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எங்கு சென்றாலும் எந்த செயலை செய்தாலும் நமக்கு வெற்றி வெற்றி வெற்றிதான். அத்தகைய வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம். இந்த நாளை நல்ல வெற்றியான நாளாக உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வேடம்
வேடந்தாங்கல் என்னும் வேதங்கள் தங்கி வாழ்ந்த ஊர். இதன் அருகில் சித்தர்கள் வாழ்ந்த ஊராம் சித்தத்தூர் கிராமம். இதில் கிரி சக்கரபுரம் என்னும் நகரை ஏற்படுத்தி அன்னை வாராகி புதிதாக எழுந்து அருள்கிறாள். விநாயக வருடம் தை மாதம் 27ஆம் தேதியன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த திருக்கோவில் எண்கோண வடிவம் கொண்டது. 8 நிலை கோபுரமும் எண்கோண வடிவுடன் அமைந்துள்ளது. கர்ப்ப கிரகத்தின் மையத்தில் கரும்பு வில்லுடன் ராஜராஜேஸ்வரி, வடக்கு நோக்கி கற்பக விநாயகரும் கிழக்கு நோக்கி யோக நரசிம்மரும் தவமிருக்க, தெற்கு நோக்கி 9 படிகளுக்கு மேல் அன்னை வாராகி கொலுவீற்றிருக்கிறாள். மேற்கு நோக்கி யோக ஆஞ்சநேயர் வீற்று தியானத்தில் அமர்ந்து வருவோருக்கு அருள் பாலிக்கிறார். கோஷ்டத்தில் தென்மேற்கில் தண்டபாணியும், வடமேற்கில் சீரடி சாய்பாபாவும், தென்கிழக்கில் சாஸ்தாவும், வடகிழக்கு ரிஷப வாகனத்தில் உமா மகேஸ்வரரும் வீற்று அலங்கரிக்கிறார்கள்.
வந்து என்னை ஆதரிப்பாயே. கரம் தூக்கி வரமருளும் கருணை கடலே. மயிலை வந்தமர்ந்த மலைமகள் நீயே, மலையென வரும் துயர் அகற்றிடுவாயே. மயிலை வந்தமர்ந்த மலைமகள் நீயே, மலையென வரும் துயர் அகற்றிடுவாயே. கைலை நாதன் கண்மணியே, கைலை நாதன் கண்மணியே, கலைகளை அழித்திடும் கலைமகள் நீயே, கலைகளை அழித்திடும் கலைமகள் நீயே. கரம் தூக்கி வரமருளும் கருணை கடலே. உன் சிரிப்பழகால் புவனம் கவர்ந்தாயே, புவன மோகினி நின் பதம் சரணம். உன் சிரிப்பழகால் புவனம் கவர்ந்தாயே, புவன மோகினி நின் பதம் சரணம். அன்பினால் உலகாளும் அகிலாண்டேஸ்வரி, அன்பினால் உலகாளும் அகிலாண்டேஸ்வரி, அன்னையே வாராகி அருள்வாயே, அன்னையே வாராகி அருள்வாயே. கரம் தூக்கி வர இத்திருக்கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கும் லிங்க வடிவில் நட்சத்திர வாராகி புடைசூழ ஆதிவாராகி அருள்கிறாள். இவளுக்கு துணையாக வெங்கடேச பெருமாள் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். கோவிலின் வடக்கு வாசலுக்கு நேரெதிரே ஒரு சிறிய குளம் அமைக்கப்பட்டு அதன் நடுவில் குருமுனிவர் அகத்தியர் கம்பீரமாக அமர்ந்துள்ளார். இங்கு பஞ்சமி தேனு வாராகிக்கு நேரெதிரே அமைந்துள்ளது. 9 படிகளுக்கு படிபூஜை நடைபெற்ற பின் வாராகிக்கு காய்கறி உட்பட 9 வித அபிஷேகம் நடைபெறுகிறது. இதன் நிறைவாக மாலை அணிந்து மஞ்சள் ஆடை தரித்து விரதமிருந்தவர்கள் படியேறி ஆதி வாராகிக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்கின்றனர். தருவெனவே தரணிதனில் தாங்கி நிற்கும் என் தாயே,
இந்த 9 படிகளையும் ஏறுகின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவும் நம்முடைய 9 விதமான கஷ்டங்கள் நமக்கு வரும், அந்த 9 விதமான கடினமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்காக இந்த படியை ஏறி அன்னை வாராகியை தரிசித்து ஆதி வாராகிக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்தால் நம்முடைய ஜீவன் முக்தி பெறும் என்று அன்னையுடைய அருள்வாக்குப்படி இந்த படிகள் அமைக்கப்பட்டுள்ளது.